என்னுடைய ஓட்டு டிஎம்கேக்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தாங்க. எங்க ஓட்டு டிவிக்கு. உதயசூரியனுக்கு தான் போகுது. எங்க ஃபேமிலியில ஒரு ஓட்டு கூட வேற யாருக்கும் இல்ல, டிஎம்கே உதயசூரியன் கட்சிக்கு தான். அது மு.க. ஸ்டாலின் அவங்க. என்னுடைய ஓட்டு டிஎம்கே தான். என் ஓட்டு திமுகவுக்கு தான். என்னோட ஓட்டு டிஎம்கே. என் ஓட்டு டிவிக்கு. என் ஓட்டு டிஎம்கேவுக்கு தான், ஸ்டாலின் ஐயாவுக்கு தான். என் ஓட்டு டிஎம்கே தான். என் ஓட்டு டிஎம்கேக்கு தான் சார். டிவிகேக்கு தான். என்னோட ஓட்டு டிஎம்கே. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி. என் ஓட்டு டிஎம்கேக்கு தான். அண்ணன் கே ஆம்ஸ்டாங் அண்ணன் டைனாமிக் லீடர் பிஎஸ்பி நேஷனல். என் ஓட்டு டிஎம்கே. என் ஓட்டு டிவிக்கு. டிஎம்கேக்கு தான் எங்க ஓட்டு. என் ஓட்டு டிஎம்கே தான். எங்க ஓட்டு வந்து பிஜேபி பா. என் ஓட்டு டிவிகே தான். என் ஓட்டு ஏடிஎம்கேக்கு எடப்பாடியார். என் ஓட்டு பிஜேபி. 294 தொகுதியில் 210 தொகுதியில் டிஎம்கே ஜெயிக்கும். என் ஓட்டு ரெட்டலை. என் ஓட்டு எப்போதும் போல பிஜேபி தான். தெரிஞ்சுக்கலாம். என் ஓட்டு விஜய். என் ஓட்டு தளபதி தான் ப்ரோ. என் ஓட்டு டிஎம்கேக்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு ஸ்டாலின் ஐயாவுக்கு தான், உதயசூரியனுக்கு தான். என் ஓட்டு டிவிக்கே தான். என் ஓட்டு டிவிக்கே தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு டிஎம்கே தான். எங்கள் ஓட்டு டிஎம்கேக்கு தான். என் ஓட்டு டிஎம்கேக்கு தான். என் ஓட்டு டிஎம்கே தான். நம்ம ஓட்டு உதயசூரியன் தான். பக்கா டிஎம்கேக்கு தான். ஸோ டிஎம்கேக்கு தெரியும் நான் போட்டது கிடையாது. நான் போட போகிறேன்னு ஒரு முடிவு எடுத்தது காரணம்னா சிஎம் சார் தான். வீக்லி ஒன்ஸ் வந்து குளத்தூர் தொகுதிக்கும் பெரம்பூர் தொகுதிக்கும் வந்து பார்த்துட்டு போகிறாரு, ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறாரு. அப்படி நம்ம சிஎம் தான் நமக்கு தேவை. மற்றவங்களாம் அந்தளவுக்கு செய்கிறாங்களான்றது தெரியல. இந்த வாட்டியும் வந்து டிஎம்கே தான் நான் போடுவேன். டிஎம்கே தான் வரும். 2026 டிஎம்கே தான். ஸ்டாலின் சார் தான் கன்ஃபார்ம். வயசான முடியாதவங்களாம் டோக்கன் எடுத்துன்னு வரான். உங்களுக்கு நீங்கள் பையா நீங்கள் குடும்பம் டோக்கனை கூட வெளியே தட்டி விட்றாங்க. அது என்னங்க அர்த்தம் அது? அப்போ நாங்கள் ஓட்டு போடலையா? இந்த மூச்சு நாங்கள் விஜய்க்கு தாங்க போடுவோம். எல்லாமே மாறிட்டாங்க, ஜனமே சொல்லிச்சு. எங்களை அவங்க ஒன்றும் அனுபவிக்கலை. வீடு வாசல் இல்லை, வீடு தரவே இல்லை, எதுவுமே சில எல்லாம் கேஸ் விலையெல்லாம் ஏறி போச்சு. நாங்கள் அன்னாட காய்ச்சிங்க, நாங்கள் எதுவுமே அனுபவிக்கலை. அவர் கொடுக்குற 1000 ரூபாய் தான் எங்களுக்கு சொந்தம், மீதி எதுவுமே வரல. ஆம்பளைங்களுக்கும் ஒன்றும் தரல. பசங்க ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. பொம்பளை வண்டி தான் வருது ஆயா, எங்கள் வண்டி வரல ஆம்பளை பசங்கன்னு எல்லா பசங்களும் சொல்கிறாங்க. அதான் ஆம்பளை பசங்க என்ன பண்ணுறது, ஸ்கூல் படிச்சுட்டு வருதுங்க. எல்லா ஸ்கூல் பசங்களும் இங்கே வருது. அதனால் அதுங்கக்கிட்ட கேட்க முடியல. நான் நீங்கள் சொல்லுங்கள் சாருங்க வந்தான்னு சொன்னேன். அதனால் ஆம்பளை பசங்களுக்கு வண்டியும் இல்லை, எதுவுமே கிடையாது. முதியோருக்கு ஒன்றும் கிடையாது. ஆம்பளைக்கு வயசானவங்களுக்கு பெண்களுக்கே போட்டா அப்போ ஆம்பளைக்கு எங்கே போவாங்க? கலைஞருக்கு அவங்க அப்பாவுக்கு பின்னால் மு.க. ஸ்டாலின் அவங்க எல்லாமே கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பணம் ஏழைகளுக்காக 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ பொங்கலுக்காக எல்லாமே இந்து முஸ்லீமு கிறிஸ்தவங்க ஜாதி மதம் வேற்றுமை இல்லாமல் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாம் அவங்களுக்கு நீட் ஆயுசை கொடுக்கணும். அவங்களுக்கு பின்னால் அவங்க குடும்பத்திலே இதே உதயநிதி ஸ்டாலினும் எங்களை பொறுத்த வரைக்கும் இதாக வரணும், சீஃப் மினிஸ்டராக வரணும். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேருக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. திருப்பி இவங்கள தான் வேணும்னு கேட்குறேன். நாங்கள் தமிழ்நாட்டினுடைய பற்று, தமிழகத்தினுடைய உரிமைகள், இது எல்லாத்துலேயும் வந்து உறுதியாக இருந்து செயல்படுறாங்க. அதனால் நான் ஒரு வெறித்தனமான ஒரு இதாக சொல்லணுன்னாக்கா திமுக கண்டிப்பாக வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் ஒரு 3 இயர்ஸ் எதுவும் பண்ணாமல் விட்டுட்டா கூட இந்த ஒரு 2 இயர்ஸாக நல்லா பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் இவருக்கு ஓட்டு போட்டால் இன்னும் நல்லா பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து 5 வருஷம் ஆட்சி காலத்தில் இவர் ஒரு 2 வருஷம் ஸ்லோவாக இருந்தால் கூட பாக்கி 3 வருஷத்தில் மாதம் அடித்து ரூல் பண்ணுறாரு. மக்களுக்கு நல்லா சேவை செய்கிறாரு. மக்களோட குரலுக்கு இந்தியாவுக்கு ஒரு குரல் கொடுக்குற ஒரு கதாநாயகனா ஸ்டாலின் ஐயா மட்டும். மாதம் 1000 ரூபாய் தராரு, பஸ்ஸு இலவசம். அப்புறம் வந்து இப்போ 14ஆம் தேதி மதியம் 5000 ரூபாய் தராரு. நல்லா பாலங்களை கட்டிக்கிறாரு. எதுவுமே பிரச்சனை, ரோடெல்லாம் போட்டுக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவள் தான் சார் நல்லா பண்ணுறாரு, நல்லா பண்ணுங்கிறாரு. இது எப்போ நல்லா பண்ணுவார். எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, வரவரும் சொல்கிறாருல, செய்யட்டும், மக்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுல்ல, பார்ப்போம் என்னன்றது. ஆப்போசிட் பார்ட்டி சரி ஸ்ட்ராங்காக இல்லை எதுவுமே, அதனால சரி போட்டுங்களுக்கு போகிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் மறைந்தார், அவர் ஆம்ஸ்டாங் இருந்தார். அதனால் நிறைய திட்டங்கள் இந்த தொகுதிக்கு தான் வந்தது. ஏன் தமிழ்நாட்டில் எவ்வளோ தொகுதி இருக்குது, இந்த தொகுதியில் ஏன் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, அது இன்றைக்கி அவர் மறைஞ்சிட்டார். அதுக்காக இன்றைக்கி அவங்களுடைய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சின்னு அவங்களோட துணைவியார் நிற்கிறாங்க. ஒரு இரக்கத்தின் அடிப்படையிலையும் ஒரு இங்கே இருக்கிற மொத்த ஒரு சாதியின் அடிப்படையிலையும் நிச்சயமாக அவங்களுக்கு எங்களுடைய ஓட்டு. பெண்களுக்கு நல்லா பஸ்ஸில் ஃப்ரீயெல்லாம் கொடுத்தது நல்லா இருந்தது. அப்புறம் மீனவர்களுக்கு வந்து 5000 ரூபா வந்து 8000 ரூபா மாற்றுந்து. அதாவது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் ஐயா கிட்ட சொல்லிக்கிறேன். நான் ஹோட்டல்லாம் தரமான ஹோட்டலாக வரணும். உணவு தரும் மரங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் நடணும்.
உணவு பிரச்சனை வந்து நம்ம நாட்டில் வந்து இருக்கக்கூடாது. திட்டங்கள்லாம் நல்லா செய்கிறாங்க, ஸ்கூல் கட்டுறாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம்ல. போன ஆட்சியோட இந்த ஆட்சியில் வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. சிஸ்டம் தமிழ்நாட்டில் சிஸ்டத்தை மாற்றி பார்க்கலான்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க கொள்கை வேறு, அவங்க செய்கிற ஒவ்வொரு இதுவும் வந்து நல்ல இது பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஏடிஎம்கே எடுத்து பார்த்தாங்கன்னா பூரா அவங்கவுங்க சுயநலம். இப்போ எனக்கு சொந்த ஊர் வந்து தேனியில் தான் ஓபிஎஸ் இருக்காங்க, பன்னீர்செல்வம். அவர் ஏடிஎம்கே. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் வந்து எல்லாமே வந்து பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்குது. டிஎம்கே கட்சிக்காரங்க வந்து ரொம்ப மாறுதலாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஒற்றுரிமை இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுரிமை இருக்குது. அதே மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு செய்கிறதும் நல்ல ஜனங்களுக்கு நல்லது செய்கிறாங்க. மற்றது சொல்கிறாங்க தவிர செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து நல்ல ஒரு எஜுகேஷன்ஸ் இருக்குது. அவங்க வந்து அவங்ககிட்ட ஒரு நல்ல டெடிகேஷன்ஸ் ப்ளஸ் வந்து அவங்களோட கேரக்டர்ஸு ப்ளஸ் வந்து அவங்களோட எல்லா சரௌண்டிங்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது. ஒரு மீட்டிங் நடத்தினா கூட ஒரு நல்லா இருக்கும். ஒரு மீட்டிங்கு அது பொலைட்னஸ் இருக்கும். அவங்க வந்து ஒரு செக்யூரிசம்ஸ் இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கும். சோமர் பெட்டர். இது மாதிரி இந்த அடாவடி ரவுடிசம்ஸ் இருக்காது. சினிமா விட்டு வராரு. இதில் வந்து 100 கோடி சம்பளத்தை விட்டு வராரு. ஆனால் 1000 கோடி சம்பாதிக்க போகிறான்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலே அவங்களுக்கே ஒரு பதில் சொல்கிறேன். சம்பாதிக்கணுன்னே வரட்டும். ஒரே குடும்பமே எத்தனை தடவை சம்பாரிச்சுன்னு இருக்குது? புதுசாக வர சம்பாதிச்சுட்டு போட்டுமே. ஆரம்பத்தில் ஓமந்தூரால் ஆரம்பித்து எடப்பாடி வரைக்கும் 5.5 லட்சம் தான் டெபிசிட் இருந்துச்சு. அதை 10 லட்சமாக ஆக்கியிருக்காங்க. 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. எங்கன்னா பாருங்கள், எந்த மாற்றமும் கிடையாது. எந்த மாற்றமும் ஸ்ட்ரெயிட் அப்படியே நிலையில தான் இருக்குது. அவர் கொண்டு வந்த 7.5 கொண்டு வந்தார். பசங்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு, மருத்துவ இதுக்கு கொண்டு வந்தாங்க. நல்ல விஷயங்கள் செய்வாங்கன்னு நம்புகிறேன். அவங்க அப்பாவோட மிஞ்சிட்டார். பெண்களுக்கு நல்ல சலுகை செய்கிறாரு. மோடி பொறுத்த வரைக்கும் ஆட்சி நல்ல ஆட்சி தான். அவர் செய்தெல்லாம் சரியில்லை. எடப்பாடி வந்து விற்றுட்டார் தமிழ்நாட்டை. அதனால் இங்கேருந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தவிர வேறு எதுவும் வராது. சான்ஸ் இல்லை. 230 தொகுதியும் வெற்றிவேல் கருணாநிதி தான் வருவார். முத்துவேல் கருணாநிதி தான் வருவார். அது நீங்கள் சொன்னால் கூட சரி, 234 தொகுதியும் டிஎம்கே தான் வரும். எம்ஜிஆர்டி அடி வாங்கினவன். அதனால் அவர் ரசிகன். கருத்துக்கள்லாம் நல்லா தான் சொல்கிறாரு. அதனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு தான். விஜய்க்கு போடலாம், போடுறதில்ல. அவர்கிட்ட ஆளுங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக எம்எல்ஏ கிரேட்டருக்கு இல்லை, யாரும் இல்லை. ஏன்னா ரோடு நல்லா இருக்குது. குப்பை கூலங்கள்லாம் இல்லை. இப்போது அங்கங்கே கக்கூஸ் கட்டி விட்டுருக்காரு. எந்த ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் வெளியில் போனால் கூட பயம் இல்லாத போகிறோம். என்ன ஒன்று, எங்களை போல் ஆம்பளைங்களுக்கு அவர் எதுவும் செய்யலை. முக்கியமானது அவ்வளோதான். எங்களுக்கு பஸ்ஸு இல்லை, எங்களுக்கு எதுவுமே இல்லை, எங்களுக்கு எந்த வசதியும் செய்யலை. அது மட்டும் கொஞ்சம் அவர் இறக்கப்பட்டு செஞ்சு கொடுத்தாருன்னா நாங்கள் கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருப்போம். எல்லாம் எங்கள் தொகுதியில் வந்து நல்லா செய்கிறாரு. எந்த ஒரு இது இருந்தாலும் கருத்து கணிப்பு வந்து செய்கிறாங்க. அது வந்து சில பேர் மக்களுங்களுக்கு வந்து தெரியல. எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. டிஎம்கே வந்து எல்லா இடத்துலையும் நல்லா பண்ணுறாங்க. விஜய் வந்து மாற்றமாக இப்போ ஸ்டாலின்லாம் வராங்கல்ல, அவங்களாம் வேணாம். இந்த ஒரு வாட்டி மாற்றமாக வரட்டும். அதனால தான் பெரம்பலூருக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்காரு. இந்த தொகுதிக்கு நல்லது தான் செய்கிறாரு. அவர் நல்லா இது பண்ணுறாரு, எல்லாருக்கும் நல்லா பண்ணுறாரு. இந்த ஏரியாவே வந்து டெவலப், மழை நீர் எல்லாத்துக்கும் நல்லா பண்ணுறாரு. இப்போ இவங்க அறிவிச்சிட்ட பிற்பாடு இவர் எப்படி கொடுக்கலாம்? இவர்கிட்ட பணமாக இல்லாத இருந்துச்சியா? இவர் போகிற மீட்டிங்கெல்லாம் ஒருத்தன் சாவுறான். டிஎம்கே எவ்வளோ நாள் கட்சி டிஎம்கே எல்லாம் வந்து பணத்தை காப்பாற்றுறதுக்கு, சொத்தை காப்பாற்றுறதுக்கு வந்து அரசியலுக்கு வரானுங்க. இதுக்கு முன்னே இல்லாத பணமாக விஜய்க்கு. இப்போ வந்து அரசியலுக்கு நான் ஜெயிச்ச பிற்பாடு 6 சிலிண்டரு கொடுக்குறேன், 2500 ரூபா கொடுக்குறேன். இப்போ சொல்லலாமா? தண்ணியில் மிதங்கிச்சு இல்லை, அன்றைக்கி குத்துக்கலாம்ல. ஒரு சாப்பாடு, ஒரு துணி, எதுவுமே கொடுக்கலையா? இப்போ வந்து எப்படி சொல்கிறாரு இவர்?